திருமூலரின் திருவடிகளை வணங்கி இன்றைய வகுப்பை தொடங்குவோம். இன்னைக்கு நம்ம சைவ சித்தாந்தத்தோட தொடர்ச்சி பார்க்கலாம். போன கிளாஸ் கிட்டத்தட்ட 4 வாரம் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னா, நால்வர் பெருமக்கள் பார்த்தோம். அவங்க எப்படியெல்லாம் இந்த சைவ சமயத்தை புரிந்து நமக்கு தொகுத்து கொடுத்தாங்க அப்படிங்கிறத மட்டும் பார்த்தோம். அதுக்கப்புறம் முப்பொருள் உண்மை அப்படிங்கிற ஒரு கருத்தை மட்டும் பார்த்தோம். இந்த இந்த பூமியில இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாத்தையுமே அலசி ஆராய்ந்து கடைசியா என்ன கருத்து சொல்லியிருக்காங்கன்னா, இந்த உலகத்துல 3 பொருள் தான் இருக்கு. அந்த 3மே உண்மையான பொருள் அப்படின்னு சொல்லி அதுக்கு முப்பொருள் உண்மை அப்படின்னு பெயர் கொடுக்குறாங்க. அந்த 3 பொருள் என்னென்ன, அதுக்கு என்னென்ன பெயர் வைக்கிறாங்க அப்படின்னா, பதி, பசு, பாசம். பதி அப்படிங்கிறது மேலான பொருள். நம்ம இந்த இடத்துல சைவம் அப்படின்னாலே சிவபெருமான் அப்படின்னு எடுத்து அவரை பத்தி தான் படிக்கிறோம் அப்படிங்கிற அந்த உணர்வுக்கு வரவே வேண்டியதில்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் முருகன் தான் பெரிய கடவுள் அப்படின்னா அந்த பதியை நம்ம முருகனா எடுத்துக்கலாம், இல்ல அல்லான்னு எடுத்தோம்னா அல்லாவா எடுத்துக்கலாம், இல்ல வள்ளலாருடைய நெறிப்படி அப்படின்னா பதி அப்படிங்கிறத அந்த அருட்பெருஞ்சோதி அப்படின்னு உருவம் இல்லாத ஒரு ஜோதி வடிவமா நாம எடுத்துக்கலாம். ஜீசஸாவும் எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். பதி அப்படிங்கிறது மேலான ஒருவன். அவன் ஒருவன் தான் இருக்கான், நிறைய கிடையாது. இப்ப நம்ம ஹிந்து மதத்துல பார்த்தோம்னா நிறைய கடவுள்கள் இருப்பாங்க. ஆனா ஒரே கடவுள் தான் இயக்குறாரு அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அதுதான் பதி. அப்ப பதி ஒருவன். பசு எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தா, பசுன்னா என்னன்னா ஆன்மாக்கள். இப்ப நம்ம மனிதர்கள் எல்லாரும் உள்ள உயிர் இருக்கு அப்படின்னா அதை தான் ஆன்மான்னு சொல்றோம். அப்ப ஆன்மாக்கள் மனிதர்கள் மாதிரியே தான் விலங்குகள், பறவைகள், பூச்சி இனங்கள், செடி கொடிகள், அப்ப எல்லாத்துக்குள்ளேயும் உயிர் இருக்குன்னா இது எல்லாமே பசு அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப அந்த உயிருள்ள பொருள்கள் எல்லாமே ஆன்மாக்கள் அப்படின்னு பசுக்கள் அப்படின்னு 2வது உண்மை பொருளா பிரிச்சிடுறாங்க. இது போக இருக்கக்கூடிய அனைத்துமே அந்த உயிர் இல்லாத பொருள் இருக்கு இல்லையா, அது ஜட பொருள் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு பெயர் பாசம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எனக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் பொருள் அந்த ஆன்மா பசு அப்படின்னா, எனக்கு இருக்கக்கூடிய இந்த தசை, எலும்பு இது எல்லாம் உயிரற்ற பொருள். உயிருள்ள பொருளோட அது பொருத்தப்பட்டிருக்கனால அதுவும் உயிரோட இருக்கிற மாதிரி தெரியுது. எப்ப இந்த ஆன்மா இந்த உடலை விட்டு போகுதோ, அதுக்கப்புறம் இந்த உடல் ஜட பொருள் ஆயிருது. உடலுக்கு மதிப்பே கிடையாது. அப்ப நம்மளுடைய உடல் அப்படிங்கிறதே பாசம் தான். அப்ப நம்ம கண்ணுக்கு இப்ப உயிர் இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா கண்ணு வெறும் கருவி. இந்த உயிர் இல்ல அப்படின்னா கண்ணு இருந்தும் பிரயோஜனம் இல்ல. நம்மளால எதையுமே பார்க்க முடியாது. அப்ப இந்த கண்ணு, காது நம்ம எது எல்லாம் என்னுடையது, என்னுடைய உயிர் சம்பந்தப்பட்டதுன்னு நினைக்கிறோமோ, அது எல்லாமே வெறும் ஜட பொருள். அதற்கு தான் பாசம் அப்படின்னு பெயர். அப்ப 3 பொருள், உண்மையான பொருள் எது எது இருக்குன்னா, பதி, பசு, பாசம். இந்த 3ம் முப்பொருள் உண்மை அப்படிங்கிறது தான் சைவ சித்தாந்தத்தோட அடிப்படையான கருத்து. இப்ப நம்ம சைவ சித்தாந்தம் தான் படிக்கிறோம் அப்படின்னா, அதுல எல்லாருமே படித்து தெரிந்துக்க வேண்டிய விஷயம் பதி, பசு, பாசம். நம்ம ஒரே நாள்ல இது எல்லாத்தையும் படிச்சுக்க முடியாது. நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா தான் இத நாம உணர்ந்துக்க முடியும். நாமளும் அப்படியே உணர முயற்சி பண்ணலாம். இப்ப இந்த பதி அப்படிங்கிறது இறைவன் அப்படின்னு பார்த்தோம். அவருக்குன்னு சில குணங்கள் இருக்கும் இல்லையா? அது என்ன மாதிரியான குணம்னா, முதல் குணம் அவன் அனைத்தும் தெரிந்தவன். ஏன்னா அந்த பதிதான மேலான பொருள், அவர் தானே எல்லாத்தையும் இயக்குறாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்னா, எல்லாமே தானாகவே தெரிஞ்சிருக்கும். யாரும் அவருக்கு போய் உணர்த்த வேண்டியதில்ல. அவருக்கு எல்லாமே தானாகவே தெரிந்திருக்கும். இது இந்த பதி, பசு, பாசம் 3க்கும் உள்ள வேறுபாடு, வித்தியாசங்கள் என்னென்னன்னு பார்க்குற மாதிரி. இப்போ பதிக்கு எல்லாமே தானாகவே தெரிஞ்சிருக்கும். ஆனா பசுக்கு எப்படின்னா, அதுக்கு அறிவு இருக்கும். ஆனா எல்லாம் தானாகவே தெரியாது. யாராவது சொல்லிக் குடுத்தா இந்த பசுக்களால தெரிஞ்சுக்க முடியும். அப்ப அதுக்கு சிற்றறிவு இருக்கு. சொ சொல்லிக் குடுத்த தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த அறிவு இருக்கு. அதற்கு பெயர் அறிவித்தால் அறியும் அறிவு உடையது பசு. பதிக்கு எப்படின்னா, அது பேரறிவு பொருள். அறிவிக்காமலே அறியும் அறிவுடையது பசு பதி.
இப்ப பாசம்க்கு என்னன்னா, அறிவித்தாலும் அறியாதது பாசம். அதாவது அறிவற்ற பொருள். இப்ப பாசம் அப்டின்னா, என்னுடைய லேப்டாப் வந்து பாசம். அது வந்து ஒரு ஜட பொருள். நான் எவ்வளவுதான் நானு கிளாஸ் எடுத்தாலும், அந்த லேப்டாப்புக்கு ஒண்ணுமே புரிய போறதில்ல. அது நான் சொல்றது எதையுமே அது முயற்சி பண்ணி செய்ய போறதில்ல. ஆனா, நமக்கு வந்து நான் சொல்ல வர்றது என்னன்னு புரியும். ஏன்னா, நம்ம எல்லாம் பசுக்கள். இந்த லேப்டாப் வந்து பாசம். அப்ப பாசத்துக்கு வந்து எவ்வளவு சொல்லிக் குடுத்தாலும் அறிய முடியாது. இதுதான் 3க்கும் உள்ள வித்தியாசம். அ 3க்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அதுல இது ஒண்ணு. இது பதி வந்து பேரறிவு, பசு வந்து சிற்றறிவு, பாசம் வந்து அறிவில்லாதது. அப்ப இந்த மாதிரி 3யும் பிரிக்கலாம். இப்ப இந்த 3க்கும் உள்ள ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 3மே வந்து ஆதியும் அந்தமும் இல்லாதது. அதாவது எதுல இருந்து தோன்றுச்சு? இது ஃபர்ஸ்ட்டு எப்படி இருந்துச்சு? அப்படின்னு கேட்டா, அது யாருக்குமே தெரியாது. பதி எப்ப தோன்றுச்சுன்னும் தெரியாது. பசு எப்ப தோன்றுச்சுன்னும் தெரியாது. பாசம் எப்ப தோன்றுச்சுன்னும் யாராலயும் தெரிஞ்சுக்க முடியாது. அதே மாதிரி ஆதி அந்தமில்லாதது. அந்தமில்லாததுன்னா, இந்த பதி எத்தன காலம் இருக்கும்? எப்ப அதுக்கு முடிவு வரும்? அப்படின்னா தெரியாது. அதே மாதிரி பாசமும் எப்ப அதுக்கு முடிவு வருதுன்னா தெரியாது. பா பசுக்களுக்கும் தெரியாது. இந்த 3க்குமே ஒண்ணு போல ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. அப்ப அதுக்கு என்ன சொல்வாங்க அப்படின்னா, அனாதியே தோன்றியது. அனாதினா எதுல இருந்துன்னே யாராலயும் தெரிஞ்சுக்க முடியாத ஒரு விதமா தெரிஞ்சது தான் ஆதியும் அந்தமும் இல்லாத அனாதியே தோன்றியது. அப்போ 3க்கும் உள்ள ஒற்றுமை வந்து இதுதான். வேற வேற வேற்றுமையில வேற என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பதி வந்து 1ன்னு பார்த்தோம். இந்த பசுக்கள் எத்தனைன்னு பார்த்தோம். எண்ணில் அடங்காதது. இந்த உலகத்துல எத்தனை ஆன்மாக்கள் இருக்கு அப்படின்னு கேட்டா கணக்கு பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி எத்தனை இருந்துச்சு அப்படின்னாலும் தெரியாது. இப்ப அதை விட கூட இருக்கா, குறைய இருக்கா எதுவுமே தெரியாது. அப்போ ஒரு மேம் கால் குரூப்ல வந்தது வேற ஒரு ஸ்டூடெண்ட் கால் பண்ணியிருக்காங்க மேம். தெரியாம கால் பண்ணியிருப்பாங்க. ஓகே மேம். பதி வந்து ஒண்ணே ஒண்ணு அப்படின்னு பார்த்தோம். பசுக்கள் எத்தனை இருக்குன்னு கேட்டோம்னா, எண்ணில் அடங்காதது. நம்மளால எண்ணி சொல்ல முடியாது. எத்தனை ஆன்மாக்கள் இன்னைக்கு இருக்கு, இனிமே இருக்கும், எப்ப இருக்கும், எதுவுமே சொல்ல முடியாது. அதே மாதிரி பாசம் எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டாலும் சொல்லி அ தெரிஞ்சுக்க முடியாது. எண்ணில் அடங்காத பாசம் உண்டு. அப்ப இந்த மாதிரி 3க்கும் நெறைய வித்தியாசங்கள் வந்து இருக்கும். சில ஒற்றுமைகளும் இருக்கும். அது நம்ம அடுத்து அப்படியே பார்க்கலாம். இப்ப இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன புரிஞ்சுக்க போறோம்னா, இந்த 3 எப்படி கனெக்ட் பண்றாங்க? இந்த 3யும் எப்படி ஒண்ணு சேர்த்து சைவ சித்தாந்தம் என்னதான் சொல்லப் போறாங்க? பதி எங்கேயோ எப்படியோ தோன்றி ஆதியும் அந்தமும் இல்லாம பேரறிவு பொருளா எல்லா இடத்துலயும் நிறைந்திருக்கக்கூடிய பொருளா நம்மளால சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்த பொருளா நம்ம வந்து பதிய பார்க்கிறோம். இந்த பசுன்னா என்னன்னு பார்க்கிறோம். அது ஏகப்பட்டது தானா உருவாகி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். பாசம் என்ன பார்க்கிறோம். அது அறிவற்ற பொருள். அதுவும் எண்ணில் அடங்காத பொருளா வந்துகிட்டு இருக்குன்னு பார்க்கிறோம். இந்த 3க்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி தனித்தனியா இருக்கு. இந்த 3யும் எப்படி ஒண்ணு சேர்க்கிறாங்க, எப்படி சம்மந்தப்படுத்துறாங்க அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த பதி அப்படிங்கிறவரு யாரு? அவர நாம எப்படி பார்க்கலாம்? எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அப்படின்னா, பதிக்கு வந்து 2 நிலைகளா வந்து சொல்றாங்க. ஒண்ணு வந்து இறைவனுக்கே உரிய சொரூப நிலை. இன்னொன்னு இறைவனுக்கே உரிய தடத்த நிலை. பெயர் தான் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஆனா, அந்த கான்செப்ட்ட வந்து நீங்க உள்வாங்கிக்கிட்டாலே போதும். இது வந்து எக்ஸாம்ல கொஸ்டின் ஆன்ஸரா வருமோ, இத மனப்பாடம் பண்ணணுமோ அப்படிலாம் இல்ல. சொரூப நிலைனா என்ன அர்த்தம்னா, உயர்ந்த நிலை. அதாவது இறைவன் வந்து எப்படி இருப்பார்? நம்ம எல்லாருமே இறைவன வந்து நம்மள மாதிரி ஒரு உருவகம் படுத்தி, பெண் சக்தி போல, அப்புறம் அவங்களுக்கு பல கைகள் இருக்கிற மாதிரி நாமளா வந்து கற்பனை பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனா உண்மையான இறைவனுடைய வடிவம் என்ன அப்படின்னா, அதுதான் வந்து சொரூப நிலை. அப்ப சொரூப நிலைக்கு பொருள் என்னன்னா, நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் உன்னால அவன புரிஞ்சுக்கவே முடியாத ஒரு நிலையில இருக்கிறவன் தான் இறைவன் அப்படிங்கிற
அப்படிங்கறத அந்த சொரூப நிலைய வந்து காட்டுது. யாராலையும் இதுக்கு முன்னாடி ஞானம் அடைந்த அந்த நால்வர் பெருமக்களாலையும் திருமூலராலையும் யாராலையுமே புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை தான் சொரூப நிலை. அப்ப அந்த சொரூப நிலைன்னு சொல்றது மூலமா என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நீ எவ்வளோ தவம் இருந்தாலும் சரி, அந்த இறைவனுடைய முழு உருவத்தையும், முழு குணத்தையும், அவனுடைய முழு முதல் பொருளையும் உன்னால வந்து புரிந்துக்க முடியாது. நீ எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அதுல ஒரு சின்ன துகள மட்டும்தான் உன்னால புரிந்துக்க முடியும். உன்னுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டவன் வந்து இறைவன். நீ வந்து அத உணர முயற்சி செய்தாலும் உன்னால அதுல சிலவற்றை தான் உணர முடியும். அதற்கு மேலான ஒரு நிலை அப்படின்னு சொல்றதுதான் சொரூப நிலை. அப்ப சொரூப நிலை வந்து எல்லாருமே வாழ்க்கையில அவங்களா சில முயற்சி பண்ணி அனுபவப்படும்போது நமக்கு வந்து அந்த சொரூப நிலையில ஏதோ கொஞ்சம் புரியும். ஆனா அத நம்மளால மற்றவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. நாம உணர்ந்த அந்த விஷயத்த நம்மளால பகிர்ந்துக்க முடியாது. அது வந்து நமக்கு மட்டுமே தான் இருக்கும். இப்ப ப பல்வலினா அது நமக்கு வந்தா தான் தெரியும். ஆனா அந்த பல்வலி எல்லாருக்குமே ஒரு காலத்துல வந்திருக்குங்கிறனால பல்வலினா எப்படி இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா யாருக்குமே வராத ஒரு விஷயத்த நாம மட்டும் அனுபவிக்கிறோம்னா, அத நம்ம எவ்வளவுதான் விளக்குனாலும் மற்றவங்களால புரிந்துக்க முடியாது. அந்த மாதிரியான யாராலையும் புரிந்து கொள்ள முடியாது, எடுத்து சொல்ல முடியாது, விளக்கி சொல்ல முடியாத ஒரு நிலை தான் வந்து சொரூப நிலை. அப்ப இறைவன் வந்து அந்த சொரூப நிலையிலே இருந்துட்டா, நமக்கு வந்து அந்த இறைவன பத்தின ஞானமோ எதுவுமே நமக்கு கிடைக்காம போயிரும். அப்ப இறைவன் என்ன பண்றாருன்னா, அவரு நமக்காக இன்னொரு நிலை எடுத்து வர்றாரு. அதுதான் வந்து தடத்த நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தடத்த நிலையில 3 பிரிவுகளா பிரிக்கிறாங்க. அதுதான் வந்து உருவநிலை, அரு உருவநிலை, அருவநிலை அப்படின்னு சொல்லி 3 பிரிவுகளா பிரிக்கிறாங்க. இந்த உருவ நிலை அப்படின்னா என்னன்னா, நம்மலாம் கொஞ்சம் அ எல்கேஜி லெவல்ல இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப இறைவன் அப்படின்னா, நமக்கு எப்படி சொன்னா புரியும் அப்படிங்கிறதுக்காக, அ ஜீசஸ் மாதிரி ஒரு உருவம், அ முருகன் மாதிரி ஒரு உருவம். நமக்காக அந்த இறைவன வந்து உருவமாக்கி நம்ம வழிபடுறோம். அவர புரிஞ்சுக்க முயற்சி பண்றோம் இல்லையா? நம்மள மாதிரியே ஒருத்தர் இருந்தா எப்படி இருப்பாரு? இறைவன் எப்படி இருப்பாருன்னு நமக்காக இறைவன வந்து நாம உருவமா உ உருவகப்படுத்தி பார்க்கிற அந்த ஒரு நிலை, உருவ நிலை. அப்ப இறைவன் வந்து அப்படியும் வந்து மனிதர்களோட மனிதர்களா இருந்து இயங்கவும் செய்வாரு அப்படிங்கிறது தான் அந்த உருவ நிலை வந்து உணர்த்துது. அடுத்து கொஞ்சம் ஒரு பக்குவம் அடைஞ்சுட்டு அந்த இறைவன பத்தின நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இறைவன் உருவமா தோன்றணும்னு அவசியம் இல்ல. அவங்க எந்த உருவத்த பார்த்தாலுமே, அதுக்குள்ள அவங்களால அந்த இறைநிலைய வந்து உணர முடியும். ஆ அந்த உருவமற்ற ஒரு நிலைக்கு அவங்களுடைய மனப்பக்குவம் வந்து போக முடியும். அப்ப அதற்கு பெயர் என்னன்னா, அருவ நிலை. அது வந்து உருவமே கிடையாது. அந்த பிரகலாதன் கதையில நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இறைவன் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் அப்படின்னா, அவன் எந்த உருவம் மும் இல்லாம இருந்தா தான் உருவம் ஒரு பொருளுக்குள்ள போகும்போது, அதனுடைய உருவத்த எடுத்துட்டு அதுக்குள்ள அவரால இருக்க முடியும். அந்த மாதிரி உருவமற்ற நிலையில இருக்கிறது வந்து அருவ நிலை. அததான் நம்ம ஜோதி வடிவம்னு எடுத்துக்கலாம். ஏதோ ஒண்ணு உருவமில்லாத ஒரு நிலையா நம்ம இறைவன புரிஞ்சுக்கக்கூடிய பக்குவம் வரும்போது, அவங்களுக்கு இறைவன் வந்து அருவமா காட்சி தருவாரு. இப்ப இந்த 2க்கும் இல்லாம நடுவுல இருக்கக்கூடிய ஒரு நிலை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? சிவலிங்கம் அப்படின்னு சொல்றது. அது வந்து அருவ நிலை. அத உருவமாவும் எடுத்துக்க முடியாது, அருவமாவும் எடுத்துக்க முடியாது. 2க்கும் நடுவுல இருக்கனால அரு உருவ நிலை. அப்ப அரு உருவ நிலைய வந்து நம்ம எப்படி உணரலாம்னா, ஏதாவது ஒரு நேரங்கள்ல அந்த இறைவனுடைய அந்த ஒரு சக்திய சிலரால அவங்களுக்குள்ளேயே உணர முடியும். அத அவங்களால உருவமாவும் பார்க்க முடியாது, அருவமாவும் பார்க்க முடியாது. அந்த ஒரு உருவ நிலையா அவங்களால சில விஷயங்கள்ல பார்க்க முடியும். அப்ப இந்த மாதிரி 3 நிலைகளா இறைவன் வந்து இறங்கி வரக்கூடிய அந்த நிலைக்கு பெயர் தான் தடத்த நிலை. அப்ப நமக்காக இறைவன் வந்து இறங்கி வரக்கூடிய நிலை தான் தடத்த நிலை.
இப்ப அவர் எதுக்கு இறங்கி வரணும்? இந்த பசு என்ன செய்யும்? ஏன் அவர் இப்படி அவர் பாட்டுல சொரூப நிலையில இருக்க வேண்டியதானே? அவருக்கு என்ன பிரச்சனை? ஏன் இந்த தடத்த நிலைக்கு வந்து இப்படியெல்லாம் வர்றாரு? அப்படிங்கிறத நாம புரிஞ்சோம்னா தான் இந்த பதி, பசு, பாசம் எப்படி வந்து இணைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியும். இப்ப நம்ம ஆன்மானா, நம்ம எல்லாரும் கற்பனை பண்ணி வச்சிருப்போம். ஆன்மா சிலர் வந்து அது ஒரு ஜோதி வடிவமா இருக்கு அப்படின்னு கற்பனை பண்ணி வச்சிருப்போம். அப்படி இல்லைன்னா படத்துல காட்டுற மாதிரி அத ஒரு பேய் மாதிரி கற்பனை பண்ணி வச்சிருப்போம். ஏதோ ஒரு விதத்துல ஆன்மாக்கு நாம வந்து ஒரு புரிதல் வச்சிருப்போம். அந்த புரிதல் எல்லாமே என்னன்னா, நம்ம இந்த பிரபஞ்சத்துல நாம பார்க்கக்கூடிய 3D டைமென்ஷனல் இமேஜா நமக்கு வந்து கற்பனை பண்ணியிருப்போம். ஏன்னா நம்ம பார்க்குறது எல்லாமே அப்படிதான் இருக்கு. இந்த 3 டைமென்ஷன் தான். அந்த பிரெத்து, விட்த்து, அந்த ஹைட் இந்த 3க்குள்ளேயே தான் நம்ம எல்லாத்தையும் பார்க்குறோம். நம்ம கண்ணால அத மட்டும் தான் பார்க்க முடியும். அப்ப அந்த 3க்குள்ளேயும் ஒரு விஷயத்த நாம பொருத்தி, அப்ப ஆன்மானா இப்படி இருக்கும் அப்படின்னு நாம நெனச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த 3D டைமென்ஷனுக்கு அப்பாற்பட்ட ஒரு டைமென்ஷன்ல தான் அந்த பசு வந்து இருக்கும். அப்ப பசு எப்படி இருக்குங்கிறத இப்ப நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய கண்ணுக்கு அந்த ஆற்றல் கிடையாது. நம்மளுடைய அறிவுக்கும் அந்த ஆற்றல் கிடையாது. இந்த 3D டைமென்ஷன் இல்லாத ஒரு இடத்துல ஆன்மா எப்படி இருக்குன்னு நம்மளால புரிந்துக்க முடியாது. அப்ப அது அது என்னன்னே நமக்கு தெரியல. அப்ப அத ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி வச்சுக்கிறோம் அப்படின்னா, அதற்கு பெயர் தான் வந்து பசு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பசுனா என்ன பொருள்? பசுமாடையா ஆன்மாவோட பசு பசுன்னு சொல்றாங்க அப்படின்னா, பசுமாட தான் சொல்றாங்க. ஏன்னா பசுமாட நம்ம என்ன பண்ணுவோம்னா, அத மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போனா ஒரு மரத்துல வந்து கட்டி வச்சுருவோம். கட்டி வச்சுட்டா, அந்த மேய்க்கிறவங்க கொஞ்ச நேரம் தூங்குனாலும் சரி, இல்ல வேற எங்கேயாவது போயிட்டு வந்தாலும், அந்த பசு வந்து வேற எங்கேயுமே போகாது. அந்த மரத்துல இருந்து ஒரு வட்டம் போட்ட மாதிரி அதுக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருக்கும். அந்த கயரோட அளவு என்னவோ, அந்த அளவுக்கு மட்டும் தான் அந்த பசு வந்து மேய்ஞ்சுகிட்டு இருக்கும். அத தாண்டி அதால போக முடியாது. அப்ப அதே மாதிரி தான் இந்த ஆன்மாக்களுக்கும் என்னன்னா, ஒரு வரமுறை இருக்கு. இந்த செயல மட்டும் தான் உன்னால செய்ய முடியும். இப்ப கண்ணையே எடுத்துக்கிட்டோம்னா, இந்த 3D டைமென்ஷன்க்குள்ள இருக்கிறத மட்டும் தான் உன்னால பார்க்க முடியும். அத தாண்டின விஷயங்கள உன்னால பார்க்க முடியாது. அந்த மாதிரி சில கட்டுப்பாடு இருக்கு. இப்ப இந்த மனித பிறவி எடுத்த பிறகு உன்னால பறக்கலாம் முடியாது. நீ இந்த கட்டுப்பாடோட தான் இருக்கணும். நீ பறவையா இருக்கும்போது நீ பறந்திருப்ப. இப்ப நீ பறக்க முடியாது. அப்படின்னு ஒரு ஒரு நீ ஏதோ ஒரு இதுல நம்ம கட்டுப்பட்டு அதுபடியே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் அந்த பசுவும் இருக்கு. அந்த பாச அந்த கயருக்கு கட்டுப்பட்டு அதுக்குள்ளேயே இருக்கிறனால, இந்த ஆன்மாக்களும் இப்படி வந்து கட்டுப்பட்டு இருக்கே அப்படிங்கிறதுனால, அதற்கு பெயர் வந்து பசு அப்படின்னு சொல்றாங்க. ஆன்மாக்கு பெயர் பசு. ஆனா நம்ம நெனைக்கிற ஆன்மா பசு கிடையாது. அது வந்து நம்ம அறிவுக்கு எட்டாத ஒரு விஷயமா இருக்கு. அதுதான் பசு. இப்ப பாசம்னா என்ன? பாசம்னா நம்ம இந்த ஒரு ம கிணத்துல இதுலலாம் பச்சை கலர்ல வளர்ந்துருக்கும். பாசி அப்படின்னு சொல்லுவோம். அதுல மிதிச்சோம்னா, அது அப்படியே வழுக்கிட்டு போகும். பாசம் பிடிச்சிருக்கு அப்படின்லாம் சொல்லுவோம். அத தேய்ச்சு கழுவுனா தான் சுத்தமா இருக்குன்னு நெனைப்போம். அந்த தேவையில்லாத ஒண்ணு படியுது இல்லையா? அத பாசம்னு சொல்லுவோம். அதே மாதிரி அ யமதர்மன் வச்சிருக்கிற கயறு வந்து பாச கயறு அப்படின்னு சொல்லுவோம். கயறு அப்படிங்கிறதும் ஒரே பொருள் தான். பாசம் அப்படிங்கிறதும் ஒரே பொருள் தான். ஏன் பாச கயறு அப்படின்னு சொல்றோம்னா, அந்த கயறுல அவர் வந்து அந்த கயற போட்டு நம்மள வந்து பிடிக்கிறாரு அப்படின்னா, அந்த ஆன்மா அந்த கயரோட அகப்பற்றுது. அ அதுக்கப்புறம் அந்த கயர்ல இருந்து மீள முடியாதபடி அவர் வந்து பிடித்துக்கிறாரு. எப்படி இந்த பாசம் வந்து அ அந்த ஒரு அழுக்கு மாதிரி இருந்து நம்மள பிடிச்சு வைக்குதோ, அதே மாதிரி இந்த கயறு அப்படிங்கிறதும் அந்த பாசம் துறையுது. அதுல நாம வந்து அகப்பட்டுட்டோம்னா, அதுல இருந்து நம்மளால மீள முடியாது. இப்ப பாசம்ன்னு வேற எத சொல்வோம்னா, நம்ம உறவுகளுக்குள்ள என் என் பொண்ணு மேல எனக்கு அதிகமான பாசம் இருக்கு அப்படின்னா, நானும் என் பொண்ணும் ஒரு கயற வச்சு கட்டப்பட்டுருக்கோம். அவ எவ்வளோ தூரம் என்ன விட்டு தள்ளி போய் இருந்தாலும், நானும் அவளும் கட்டப்பட்டே தான் இருக்கோம். அவ என்ன செய்றாங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா, கட்டப்பட்டுருக்கோம். அப்ப அந்த பாசம் அப்படிங்கிறது எல்லாமே ஒரே பொருள் தான். கயற வச்சு நம்ம இணைக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது தான் பொருள். அந்த பாசம் வந்து ஒரு ஒரு படி மேல அப்படியே படர்ந்து இருக்குன்னா, அந்த பாசம் அந்த படியோட கட்டப்பட்டிருக்கு.
அந்த பாசம்னாலே கயிறு, அது கட்டப்பட்டிருக்கு. அப்ப இந்த இடத்துல பதி, பசு, பாசம் அப்படின்னா என்னன்னா, இந்த பசுவை இந்த பாசம் தான் கட்டி வச்சிருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக அதற்கு வந்து பாசம் அப்படிங்கிற பெயர் சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த 3ம் எப்படி வந்து ஒண்ணோட ஒண்ணு சேருது அப்படின்னு பார்க்கலாம். இந்த 3மே இப்ப நம்மளுடைய அறிவுக்கு எட்டாத பொருள், நம்மளுடைய கண்களால பார்க்க முடியாத ஒரு பொருள். அதாவது நம்ம இந்த உடல் எடுத்து இந்த ஆன்மா உடலுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருந்திருக்கும் இல்லையா? அந்த ஸ்டேஜ தான் நாம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். பதி, பசு, பாசம் அப்படின்னு. அப்ப அத நம்மளால க கண்களால பார்க்க முடியாது. அந்த விஷயம் வந்து எப்படி இருக்குன்னு நம்மளால உருவகப்படுத்தவே முடியாது. அந்த மாதிரி இதற்கு ஒரு முந்திய நிலையில இருந்திருக்கு. இப்ப அத வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்துல விளக்கியிருப்பாங்க. எப்படி பதியும், பாசமும் இருக்கு அப்படிங்கிறத. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு நம்ம வந்து நல்ல ஒரு லைட் வெளிச்சம் இருக்கிற ஒரு கோயில்லயோ, ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து நடந்து போய்க்கிட்டு இருக்கோம். திடீர்னு லைட் எல்லாம் போயிருச்சு, கரண்ட் ஆஃப் ஆயிருச்சு. அன்னைக்கு வந்து அமாவாசை, பயங்கர இருட்டா இருக்கு. அந்த கோயில்ல சில இடங்கள் வந்து ரொம்பவே அதிக இருட்டா இருக்கும். நம்ம பாதை மாறி அந்த இடத்துக்குள்ள போயிட்டோம். இப்ப வந்து நமக்கு ஒண்ணுமே தெரியல. அந்த கும் இருட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு இருட்டான இடத்துக்குள்ள போய் நம்ம சிக்கிக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம உடனே என்ன செய்வோம்னா, அசையவே மாட்டோம். நின்றுவோம். ஏன்னா, எங்கிட்டு போனா என்ன இருக்கும்? எதுவுமே தெரியாத ஒரு பட்சத்துல நாம போய் அப்படி நின்றுவோம் இல்லையா? அப்ப அ அந்த கான்செப்டையும் சொல்லுவாங்க. அந்த இருட்டு இருக்கு இல்லையா? அந்த இருட்டு தான் வந்து பாசம். நம்ம நடந்து போய் மாட்டிக்கிட்டோம் இல்லையா? நம்ம தான் வந்து பசு. இந்த பசு என்ன பண்ணுதுன்னா, தெரியாத்தனமா போயி அந்த இருட்டுக்குள்ள வந்து சிக்கி நிக்கிது. அ இ இது இதுதான் நடந்தது. அதாவது இந்த உலகம் தோன்றுவதற்கு எல்லாம் முன்னாடி, அ ஒரு ஒரு இடத்துல நடந்த ஒரு ஒரு சம்பவம் மாதிரி நீங்க உணர்ந்து பாருங்க. அந்த பசு எப்படி இருக்கும்னும் தெரியாது, பாசம் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஆனா, நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி, இந்த மாதிரி ஒரு இருட்டுல போய் நாம சிக்கி நின்னுகிட்டோம்னா எப்படி இருக்கும்? இப்ப அந்நேரம் நமக்கு வந்து என்ன பண்ண, ஏது பண்ணனே தெரியாம இருக்கும்போது, சின்னதா ஒரு டார்ச் லைட் வந்து ஏதோ ஒரு இடத்துல இருந்து காமிச்சாங்கன்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த லைட்ட நோக்கி போமாட்டோம். "நான் இங்க இருக்கேன். என்ன காப்பாத்துங்க. இங்க வாங்க." அப்படின்னு சொல்லுவோம். ஆ ஆனா அந்த லைட் நம்மள நோக்கி வரல. அந்த லைட் நம்மள "நீ நகர்ந்து வா, வா" அப்படின்னு கூப்பிட்டா, நம்ம தான் இந்த இருட்ட விட்டுட்டு அந்த வெளிச்சத்த நோக்கி போவோம். அதே மாதிரி தான் அந்த பதிங்கிறவரு, "நீ வந்து இருட்டுல போய் நின்னுட்ட. நீ என்ன நோக்கி வான்னு" அவர் வான்னு தான் கூப்பிடுவாரே தவிர, அவரு நம்ம பக்கத்துல வந்து லைட்ட காமிச்சு நம்மள கூட்டிட்டு போமாட்டாரு. அவர் அங்க இருந்து வான்னு தான் கூப்பிடுவாரு. நம்ம பக்கத்துல போயிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் அவர் நம்ம கைய பிடிச்சு கூட்டிட்டு போவாரு. அவர் வந்து வரமாட்டாரு. இதுதான் சைவ சித்தாந்தத்தோட கான்செப்ட். அ ஏன் இறைவன் வர வேண்டியதானே? எப்படி எங்க இருந்து இந்த பசு போயி ஏன் இந்த பாசத்துல மாட்டுச்சு? அப்படிங்கிற நமக்கு நெறைய சந்தேகங்கள் வரும். அதற்கான விளக்கம் எல்லாமே நம்ம அடுத்து படிக்க போற அந்த மெய்கண்ட சாத்திரங்கள்ல, சிவஞான போதத்துல வரும். ஆனா சைவ சித்தாந்தத்தோட கான்செப்ட் வந்து இதுதான். அதாவது இந்த பசுக்கள் வந்து அது வந்து சிற்றறிவுள்ள பொருள் அப்படிங்கிறனால, அது தெரியாம போயி அந்த பாசம் அப்படிங்கிற அந்த இருள்ல போயி மாட்டிக்குது. அப்ப நம்மளுடைய நோக்கம் என்னன்னா, அந்த இருள விட்டு நாம எப்பிட்றா வெளிய வர்றது அப்படின்னு பார்க்கும்போது, அந்த பதி தான் நமக்கு துணை செய்வாரு. ஆனா, அவர் வந்து இறங்கி வந்து செய்ய மாட்டாரு. இறங்கி வந்து ஏன் செய்ய மாட்டாருன்னா, இப்ப நம்ம வீட்டுக்கு வந்து அ ஒரு 5 வாட்ஸ் நமக்கு வந்து கரண்ட் தேவ அப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்மர்ல போய் நாம வந்து டைரக்ட்டா எடுத்துக்க முடியாது. டிரான்ஸ்ஃபார்மர்ல அதிகமான வாட்ஸ் இருக்கும். நமக்கு 5 தான் தேவ. ஆனா, அத போய் நம்ம அங்கிருந்து எடுக்க முடியாது. இப்ப டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து ஒரு லைன் குடுத்து, ஒரு போஸ்ட் வச்சு, அதுக்கப்புறம் அத கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு தான் குடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் இறைவனுடைய ஆற்றல் வந்து மிகப்பெரிய ஆற்றல். அந்த பெரிய ஆற்றல் வந்து நமக்கு அந்த இருள்ல இருந்து நம்மள விலக்கி கூட்டிட்டு வர்றதுக்கு
கொஞ்சமான ஆற்றல் குடுத்தாலே போதும், நம்மளால வெளில வந்துர முடியும். அப்ப இறைவன் நம்மள நோக்கி வந்தார்ன்னா, அந்த மிகப்பெரிய ஆற்றலை எப்படி நாம எடுத்து என்ன செய்யன்னு நமக்கே தெரியாது. அதனால பதி வந்து நம்மள தான் அவர நோக்கி அழைப்பாரே தவிர, அவரால வந்து நம்மள அழைத்து செல்ல முடியாது. அந்த மாதிரியான ஒரு பேரறிவு பொருளா இறைவன் வந்து இருக்காரு. இப்ப இத சிலர் இன்னும் என்ன மாதிரியான கான்செப்ட்ல சொல்வாங்க அப்டின்னா, அ ஒரு கடல் இருக்கு அப்டின்னா, அந்த கடல்ல வந்து அ அந்த சேரும் சகதியுமா இருக்கும் இல்லையா? மண்ணு கொஞ்சம், தண்ணி கொஞ்சம் கலந்து ஒரு இடம். அது வந்து நம்மள பிடிச்சு உள்ள இழுக்கிற மாதிரியான அந்த ச புதைக்குழி மாதிரியான ஒரு இடம் இருக்கும்னு வைங்க. நம்ம அந்த கடல்ல நீந்திக்கிட்டு இருக்கோம். நம்ம தான் பசுக்கள் அந்த கடல்ல நீந்திக்கிட்டு இருக்கோம். இப்ப தெரியாத்தனமா நம்ம அந்த அந்த புதைக்குழி மாதிரி இருக்கிற சகதியில போய் நாம மாட்டிக்கிட்டோம்னா, நம்மளால அதுல இருந்து மீண்டு வரவே முடியாது. அதே மாதிரி தான் இந்த பசுக்கள் வந்து ஒரு கட்டத்துல அந்த பாசம் அப்படிங்கிற அந்த மலத்துல போயி அது வந்து மாட்டிக்கிச்சு. இப்ப அதால வெளிய வரவே முடியல. அப்ப அந்த இறைவன் வந்து எப்படி இருக்கார்ன்னா, அந்த நம்ம இருக்கிறது அந்த ம் அந்த சகதி நம்ம கால்ல படுற மாதிரியான ஒரு இடத்துல இருக்கோம். இறைவன் வந்து நம்மள விட்டு தள்ளி, அந்த ஆழமான நடுக்கடல்ல அந்த சகதியே இல்லாத ஒரு சுத்தமான இடத்துல இருக்காரு அப்படின்னா, அவர் வந்து நம்மள முயற்சி பண்ணுவார். "நீ அந்த இடத்த விட்டு இங்கிட்டு நகர்ந்து வான்னு" சொல்லி நம்மள அழைக்க தான் செய்வாரு. நம்ம தான் என்ன பண்ணணும்னா, அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் முயற்சி பண்ணி, நம்ம அந்த அந்த புதைக்குழியில இருந்து நம்ம நகர்ந்தா தான், இறைவன் வந்து நம்மள அவர் பக்கம் இழுப்பாரு. அததான் நெறைய பேர் வந்து பிறவி பெருங்கடல் அப்படின்னு சொல்வாங்க. நம்ம வந்து அந்த சகதியிலே இருந்துகிட்டே இருக்கிறப்ப, நம்மளால அந்த கடல்ல நீந்தி கடந்து போயி இறைவன அடைய முடியாது. அ அப்படின்னு சொல்லி இந்த இந்த பதி, பசு, பாசம் அப்படிங்கிறத தான் ஒரு கடல் மாதிரி அப்படியும் வந்து உருவகப்படுத்தி சொல்வாங்க. அப்ப இந்த இந்த ப அ பசு அப்படிங்கிறது தெரியாத்தனமா அந்த பாசம் அப்படிங்கிற ஒரு மலத்துல போய் அது வந்து மாட்டிக்கிச்சு. இதுல அந்த பாசம் மேல தப்பு கிடையாது. ஏன்னா அது ஜட பொருள் தான, அறிவற்ற பொருள் தான. அப்ப தவறு முழுதும் யார் மேல இருக்குன்னா, இந்த பசு மேல தான் இருக்கு. அந்த பசுக்கு வந்து கொஞ்சோண்டு அறிவு இருக்கிறனால, நம்ம பதிய செலக்ட் பண்ணுவோமா, பாசத்த செலக்ட் பண்ணுவோமா அப்படிங்கிற அந்த புரிதல் இல்லாம, அந்த பசுக்கள் வந்து பாசத்த நோக்கி போயிருச்சு. இப்ப இறைவன் தான் துணை செய்யணும். அந்த பாசத்துல இருந்து பசுக்கள மீட்டெடுக்கிறது. இதுதான் சைவ சித்தாந்தத்தோட முப்பொருள் உண்மை. அந்த முப்பொருள் எப்படி இணைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான விஷயமும் இதுதான். பதி பாசத்துல இருந்து பசுவ மீட்டெடுக்கிறதுக்காக தன்னுடைய சொரூப நிலையில இருந்து இறங்கி தடத்த நிலைக்கு வந்து நமக்காக துணை செய்கிறார். இதுதான் இந்த இந்த பதி, பசு, பாசம் அப்படிங்கிற 3ம் எப்படி இணைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. அப்ப பதி நம்ம பார்த்துட்டோம். அவர் வந்து ஒரு பேரறிவு பொருளா இருக்காரு அப்படின்னு. அப்ப அவரு தடத்த நிலைக்கு வர்றாருன்னா என்ன அர்த்தம்னா, தன்னுடைய உயர்ந்த நிலையில இருந்து அவர் வந்து இறங்கி வர்றாரு. அவர்கிட்ட எந்த அழுக்கு, எந்த மலமுமே இல்ல. ஆனா, இந்த பசுக்கள் என்ன ஆகுதுன்னா, அந்த பாசத்தோட இணைந்து அழுக்காயிடுச்சு. அப்ப வேற வழியே இல்ல. இறைவனும் வந்து அந்த அழுக்கோட கலந்தா தான் நம்மள வந்து மீட்டு கொண்டு வர முடியும். அப்ப அந்த சுத்தமான இறைவன் வந்து அந்த பாசத்துல இருந்து ஒரு அந்த பாசத்தினுடைய ஒரு மலத்த எடுத்து தன்னுடைய அந்த சுத்தமான நிலையில இருந்து கொஞ்சம் அசுத்தமான நிலைக்கு இறங்கி வந்து தான் இந்த பசுக்கள வந்து கூப்பிடுவாரு. அப்ப அந்த அந்த இறைவன் கிட்ட ஒரு மலம் சேருது இல்லையா? அதுக்கப்புறம் தான் இந்த எல்லாமே வருது. நம்ம இந்த 3டி டைமென்ஷன்ல பார்க்கக்கூடிய இந்த பஞ்சபூதம் வருது, இந்த உலகம் வருது. ஆ அப்புறம் இப்ப நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஆன்மானா என்னால உணர முடியுது. என்னுடைய ஹார்ட் பீட் இருக்கு. எனக்கு சுவாசம் இருக்கு. அப்ப எனக்குள்ள உயிர் இருக்கு அப்படின்னு நாம இப்ப உணர்றோம் இல்லையா? இது எல்லாமே அடுத்த கட்டம். இறைவன் வந்து அந்த பாசம்ங்கிற அந்த மலத்த கொஞ்சம் சேர்த்த பிறகு நமக்கு கிடைச்சது தான் இது எல்லாமே. அப்ப அதுக்கு முன்னாடி பாசம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்மளால புரிந்துக்க முடியாது. பசு எப்படி இருந்துச்சுன்னும் புரிந்துக்க முடியாது. இப்ப
இந்த 3ம் கலந்து நமக்கு ஒரு உலகமா நம்ம கண்ணு முன்னாடி இந்த பிரபஞ்சமா வந்து தோன்றிருச்சு. இப்ப என்ன ஆகுதுன்னா, இறைவன் இறங்கிட்டாரு இல்லையா? அந்த மலத்தோட சேர்ந்து, அந்த நம்மளால புரிந்துக்க முடியாத அந்த பாசத்துக்கு ஆன்மா அப்படிங்கிற ஒரு வடிவம் குடுத்து, அ ஒரு ஒரு உடலையும் செய்து, அந்த உடலுக்குள்ள அந்த ஆன்மாவையும் குடுத்து, நம்ம வாழணுங்கிறதுக்காக இந்த உலகத்தையும் படைத்து, அதுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கிறாரு. இப்ப அவர் எதுக்கு இதெல்லாம் செய்றாரு அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரும். அத வந்து நாம அடுத்து புரிஞ்சுக்கலாம். இப்ப இறைவன் என்ன செய்றாரு, அந்த சுத்தமான அவருடைய நிலைய விட்டுட்டு கொஞ்சம் நமக்காக இறங்கி வந்து, அந்த பாசத்தோட சேர்ந்து, நாம பார்க்குற எல்லா விஷயங்களையும் அவரு தான் வந்து படைத்திருக்காரு. அவர் எதுக்காக படைத்தாரு அப்படின்னா, நம்ம இந்த பாசம்னா என்ன? பதினா என்ன? பசுனா என்னன்னு புரிஞ்சுகிட்டு, திரும்ப இந்த பாசத்த விட்டுட்டு அவர்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இத வந்து படைத்தாரு. ஆனா நம்ம எல்லா ஆன்மாக்களும் என்ன பண்ணிடுறோம்னா, அந்த 4வர் பெருமக்கள் உட்பட, அந்த இறைவன் இறங்கி வந்து நமக்கு ஒரு இந்த புரிதல், இந்த 3டி டைமென்ஷனுக்கு கொண்டு வந்து நம்மள விட்ட உடனே, நமக்கு எல்லாமே மறந்து போச்சு. நம்ம அந்த நிலையில நாம எப்படி இருந்தோம்? அந்த பாசத்துல எப்படி நாம சிக்கி கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம்? அந்த அது எல்லாமே மறந்து போயி, நாம இந்த நிலைக்கு வந்துடுறோம். இந்த நிலைக்கு வந்த பிறகு, திரும்பவும் அவர் படைத்த இந்த பாசத்துல இருந்து தோன்றிய இது எல்லாத்தையும் உண்மை அப்படின்னு நெனச்சிட்டு, பதியவே மறந்துட்டு, நம்ம அந்த பாசத்துக்குள்ளேயே நாம வாழ்ந்துகிட்டே இருக்கோம். அப்ப இறைவன் வந்து நமக்கு ஒவ்வொரு பிறவியா குடுத்துக்கிட்டே இருக்காரு. இப்பவாவது நீ உனக்கு ஞாபகம் வந்துருச்சா? நீ அந்த பாசத்துல கிடந்தது ஞாபகம் வந்துருச்சா? நீ என்ன சேர வேண்டாமான்னு திரும்ப திரும்ப நமக்கு பிறவி குடுத்துக்கிட்டே இருப்பாரு. கோடிக்கணக்கான பிறவிய குடுத்து, ஏதாவது ஒரு பிறவியில இந்த பசுக்கள் வந்து அந்த பழைய ஞாபகம் வந்து திரும்ப நம்மகிட்ட வந்துராதா? அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிட்டே இருப்பாரு. இதுதான் அந்த சைவ சித்தாந்தத்தோட கான்செப்ட். ஏன் நமக்கு வரல? எப்ப நமக்கு வரும் அப்படின்னா, இப்ப நம்ம ஏதோ ஒரு டூர் போறோம்ன்னு வைங்க. காலையில அ எ எ விடிய காலம்பற 4 மணிக்கெல்லாம் நான் எல்லாரையும் கிளம்பி வர சொல்லிர்றேன். 4 மணிக்கெல்லாம் நம்ம பஸ் எடுத்துட்டு போறோம். 1 மணி நேரத்துல ஒரு இடத்துல நிப்பாட்டுறோம். அங்க ஒரு கோயில் இருக்கு. இந்த கோயில சுத்தி வாங்க, சாமி கும்பிடுங்கன்னு சொல்றோம். அடுத்து 1 மணி நேரத்துல ஒரு இடத்துல நிப்பாட்டுறோம். இத செய்யுங்க, அத செய்யுங்கன்னு சொல்றோம். அப்படியே நைட்டு 10 மணி ஆயிடுச்சு. இன்னமும் நம்மளோட ட்ரிப்பு முடியல. நான் உங்கள தூங்க விடல, ஒழுங்கா சாப்பிட விடல. இத செய்யுங்க, அத செய்யுங்க, அடுத்து இத பாருங்க, இங்க வாங்கன்னு அலக்கழிச்சுக்கிட்டே இருந்தா, அந்த 10, 11 மணிக்கு நமக்கு எல்லாருக்குமே என்ன ஆகும்னா, இவ எப்ப வீட்ல கொண்டு போய் நம்மள விடுவா? அப்படின்னு சொல்லி, நம்மளுடைய உடல் வந்து அப்படியே டயர்ட் ஆயிரும். மனசு வந்து நம்ம எங்கேருந்து வந்தோம்? 4 மணிக்கு நம்ம எந்த இடத்துல இருந்தோம்? அந்நேரம் நம்மளுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? நம்ம செவனேன்னு அங்க போயிற மாட்டோமா? அப்படின்னு நமக்கு 11 மணிக்கு தோன்றும் இல்லையா? அப்ப நமக்கு வந்து அந்த அந்த எண்ணம் தானாகவே வந்துரும். நடுவுல அந்த 12 மணி, 2 மணிக்கெல்லாம் நமக்கு எந்த உணர்வுமே வராது. நம்ம ஜாலியா இந்த ட்ரிப்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருப்போம். நேரம் ஆக ஆக தான் நமக்கு வந்து போதும், வீட்டுக்கு போணும், வீட்டுக்கு போணுங்கிற உணர்வு வரும். அதே மாதிரி தான் இறைவன் எதுக்கு இந்த பிறப்ப வந்து குடுக்குறார்ன்னா, நீ திரும்ப திரும்ப இதே இடத்துல போய் பிறந்துட்டு பிறந்துட்டு வரும்போது, ஏதாவது ஒரு பிறவியில உனக்கு என்ன தோணும்னா, அ எ எ டயர்ட் ஆயிருவோம். நம்மளே எத்தன தடவ இந்த பூமியில வந்து பிறந்துகிட்டே இருக்க, எத்தன அம்மாக்கு தான் நானும் பிறந்துகிட்டே இருக்க, எத்தன விலங்கா, எத்தன புல்லா, எத்தன பூண்டா, எத்தன வு இதா நான் திரும்ப திரும்ப பிறக்க, அப்படின்னு சொல்லி யாருக்கு அந்த சலிப்பு வருதோ, அவங்க தான் என்ன செய்வாங்கன்னா, அப்ப நம்ம எங்க இருந்து வந்தோம்? ஏன் நாம அந்த இடத்துக்கு போனா என்ன? எதுக்கு இங்க நாம திரும்ப திரும்ப பிறக்கிறோம்? இனி நான் பிறக்க விரும்பல. நான் அந்த இடத்துக்கே போயிர்றேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு பிறவில தான் தோணும். இப்ப நம்மள சுத்தி 1000 பேர் இருக்காங்க. நமக்கு பக்கத்து வீட்டுக்காரவங்க, வேலை பார்க்குறவங்க, ஃப்ரெண்ட்ஸ்ன்னு 1000 பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் தோணாது. யார் வந்து பல பிறவி பிறந்து இளைத்துட்டாங்களோ, அவங்களுக்கு தான் போதும்டா இந்த பிறவி, நான் வந்த இடத்துக்கு போறேன் அப்படின்னு தோணும்.
அதை தான் நாம வந்து வீடு பேரடைதல் அப்படின்னு சொல்றோம். எப்படி அந்த ட்ரிப்ல நான் திரும்ப வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறோமோ, அதே மாதிரி இந்த பிறப்புல போதும், இனிமே எனக்கு பிறப்பு வேண்டாம், எனக்கு நான் எங்க இருந்து வந்தோனோ அந்த இடத்துல என்னை கொண்டு போய் விட்டுருங்கன்னு நமக்கு தோணுது இல்லையா? அதை தான் வீடு பேரு இல்ல முக்தி நிலை அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையவே வந்து அவங்களால இது இது உண்மை இல்ல அப்படிங்கிறத புரிந்துக்க முடியும். அப்பதான் அவங்களுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி வேற ஒரு நிலையில இருந்தோம். அந்த இடத்துல பதின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரு தான் நம்மள காப்பாத்துறதுக்காக வந்தாரு. நாம அவரை மறந்துட்டு திரும்ப இந்த பாசத்துக்குள்ளேயே இருக்கோம். அப்படின்னு நமக்கு ஏதாவது ஒரு பிறவியில தான் வந்து வரும். அதைத்தான் நம்ம ஞானம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றோம். நம்ம புக்ல படிக்கிறது, இப்ப வர படிக்கிறது, நிறைய டிகிரி வாங்குறது, அது வந்து அறிவு. அது எல்லாமே எங்க இருந்து பெறப்படுதுன்னா, இறைவன் அந்த பாசத்துல இருந்து, அழுக்குல இருந்து படைத்தார் இல்லையா? அந்த அசுத்தமான இந்த அறிவு தான் நம்ம புக்ல படிக்கிறது எல்லாமே. உண்மையான அறிவு என்னன்னா, பதினா யாரு? அவர் என்ன செய்றாரு? அவரை எப்படி அடையிறது? அப்படின்னு ஒரு அறிவு வருது இல்லையா? அதுதான் ஞானம். இந்த ஞானம் வந்து வெளியில இருந்து வராது. நம்மளுடைய ஐம்புலன்களும் வெளியில போய் இப்ப நம்ம இந்த சைவ சித்தாந்தம் படிக்கிறது, இதுவுமே வந்து ஒரு அறிவு தான். வெளியில இருந்து நாம கலெக்ட் பண்றது. நான் சொல்றத உங்க காது வாங்கி உங்களுக்குள்ள கொண்டு போய் சேர்க்குது. இது வந்து அறிவு தான். இந்த அறிவு ஒரு நாள் என்ன ஆகும்னா, இந்த கண்ணு, காது எல்லாமே வெளியில போகாம நமக்குள்ள போகும். அப்ப நமக்கு உள்ள இருந்து ஒரு அறிவு பிறக்கும் இல்லையா? அதுதான் வந்து ஞானம். அந்த ஞானம் தான் என்ன செய்யும்னா, பதினா யாருன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணும். பாசத்துல இருந்து எப்படி விடுபடுறது அப்படிங்கிற அந்த ஞானத்தை வந்து கொடுக்கறது எல்லாமே நமக்குள்ள தோன்றக்கூடிய ஞானம். இதை தான் சித்தர்கள் வந்து சொல்றாங்க. சித்தர்களுக்கு எல்லாம் ஞானம் அடைஞ்சிட்டாங்க. அவங்களுக்கு ஞானம் இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு பாசம்னா என்ன, பதினா என்னன்னு புரிஞ்சிருச்சு. அந்த பதியை எப்படி அடையிறது அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சு. அவங்க போய் அடைஞ்சிட்டாங்க. அடைந்த பிறகு அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த மற்றவங்களுக்கு இது புரியட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான் திருமந்திரம் எழுதுறது, சிவஞான போதம் எழுதுறது, இது எல்லாத்தையுமே அந்த ஞானம் அடைந்தவர்கள் வந்து செய்திருக்காங்க. அப்ப நம்மள மாதிரி ஏதோ ஒரு பிறவியில எனக்கு வீடு பேரு வேணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அவங்களுக்கு மட்டும்தான் இந்த புக்க படிக்கணும், இத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வரும். இப்ப நமக்கு இன்னைக்கு வந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம உட்காந்து நம்ம பிள்ளைங்கள்ட்ட நீ இத படிச்சே ஆகணும், திருமந்திரத்த படி, இந்த சைவ சித்தாந்தம் படி அப்படின்னு நம்ம ஃபோர்ஸ் பண்ணாலாம் அவங்களுக்கு வந்து வராது. ஏன்னா அவங்க அந்த ட்ரிப்ல 12 மணியில இருக்கக்கூடிய கேரக்டரா கூட இருக்கலாம் இல்லையா? அவங்க இன்னும் பல பிறவி பார்த்தாதான் நம்மள மாதிரி எனக்கு வீடு பேறு அடையணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து வரும். இப்ப நமக்கே சில பேர் வந்து எனக்கு டிகிரி வேணும், நானு கிளாஸ் எடுக்கணும், அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு வந்திருக்காங்கன்னா தப்பு கிடையாது. அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிறவி இருக்கு. இந்த வீடு பேர பத்தின அறிவை வளர்த்துக்கிறதுக்கு அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிறவி இருக்கு. அவங்க வெயிட் பண்ணலாம். இதுல எதுவுமே சரி, தவறு கிடையாது. நமக்கு இது புரியுது, மற்றவங்களுக்கு ஏன் புரியல? நமக்கு இதுல ஆர்வம் வந்துருச்சு, அவங்களுக்கு ஏன் அந்த ஆர்வம் வரல? அப்படின்னு இதுல எதுவுமே கிடையாது. எல்லாருக்குமே ஒரு நாள் அந்த ஞானம் வரும். எல்லாருமே ஒரு நாள் பதிய போய் அடைவாங்க. அதுல கொஞ்சம் கால வேறுபாடு தான் இருக்குமே தவிர, இப்போ நால்வர் பெருமக்கள் ஏதோ ஒரு பிறவியில அவங்க வந்து அடைந்துட்டாங்க. நாம கொஞ்சம் லேட். அவங்களுக்கு அப்புறம் பிறந்து வந்திருக்கோம். நாமளும் அடுத்து வந்து அவங்களுடைய நிலைக்கு போவோம். நாமளும் வந்து அடைவோம். இப்ப இது எல்லாமே சைவ சித்தாந்தத்துல மட்டும்தான் உண்டானா அப்படி கிடையாது. புத்திசத்திலையும் அவங்க இதே விஷயத்த அவங்க வேற ஒரு தத்துவம் மூலமா அத படிக்கிறவங்களுக்கு சொல்லுவாங்க. ஆனா அவங்களும் இதே தான் சொல்லுவாங்க. நம்ம வந்து அதுக்கு பெயர் வேணா வேற வேற வைப்பாங்க. பதி, பசு, பாசம்னு சைவம் சொல்லுதுன்னா, அவங்க இப்ப இதுல எடுத்துக்கிட்டோம்னா பிரம்மம்னு சொல்லுவாங்க. அ அத்வைதத்துல, வைணவத்துல அத ஒரு மாதிரி சொல்வாங்க. இந்த மாதிரி அந்த பெயர்கள் தான் மாறுமே தவிர, மற்றபடி எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். இறைவன்னு ஒருத்தர் தான் இருக்காரு. இந்த பசுக்கள காப்பாத்துறதுக்காக தான் அவர் இந்த புவனம் அனைத்தையும் வந்து படைத்தாரு. அதை என்னைக்கு இந்த ஆன்மா புரிந்துகிட்டு திரும்ப பதிய நோக்கி செல்லுதோ, அதுதான் இறுதி நிலை. அதுவரைக்கும் நாம வந்து திரும்ப திரும்ப பிறப்போம், திரும்ப திரும்ப இறப்போம். இந்த இதுக்காக தான் நாம பிறந்து வந்திருக்கோம்.
இப்ப ஏதோ ஒண்ணு அடுத்து பார்ப்போம்னு சொன்னமே. ஓகே. அந்த பாசம். பாசம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, அதுல வந்து ஒரு 3 விஷயங்கள் இருக்கு. ஆணவம், கன்மம், மாயை அப்படிங்கிற 3 தான் பாசத்துக்கான விலக்கணம். இப்ப நமக்கு ஓரளவு புரிஞ்சுக்க முடியுது. பதி அப்படின்னா ஏதோ ஒரு மிகப்பெரிய சக்திப்பா, இறைவன் அப்படின்னு நாம வச்சிடுறோம். அவருக்கு உருவமும் கிடையாது, அருவமும் கிடையாது. அவர் ஒரு பேரின்ப நிலையா வந்து இருக்காரு. நமக்காக அவர் இந்த 3 நிலைகள் எடுத்து வந்தாரு. ஓகே, புரிஞ்சிருச்சு. பசுக்கள்னா நமக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மா தான். ஆனா, அது ஒரு வேற ஸ்டேட்ல இருக்கும்போது அத பசுன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதும் புரிஞ்சிருச்சு. இந்த பாசம்னா என்ன அப்படிங்கிறது புரியல. இந்த ஜட பொருள தான் பாசம்ன்னு சொல்றோம். இந்த பஞ்சபூதங்கள தான் பாசம்ன்னு சொல்றோம். அப்ப பாசம்னா உண்மையானது என்ன அப்படின்னா, பாசம்ங்கிறது என்னன்னா, ஆணவம், கன்மம், மாயை இந்த 3ஐயும் தான் பாசம் அப்படின்னு சொல்றாங்க. ஆணவம்னா என்ன அப்படின்னா, நம்ம சொல்றோம்ல, நான் அப்படிங்கிறத தான் ஆணவம் அப்படின்னு சொல்றோம். நம்ம எல்லாருக்குள்ளயுமே அந்த ஆணவம் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த ஆணவத்த அழிக்கவே முடியாது. நம்ம வார்த்தைக்கு வார்த்தை என்ன சொல்வோம்னா, நான் காலையிலே எந்திரிச்சேனா, நான் சாப்பிட்டேனா, நான் தூங்குனேனா, நான் வேலைக்கு போனேனா, நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினேனா, நான் வீடு கட்டினேனான்னு நான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். இப்ப நான் வந்து காலையில எந்திரிச்சேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நானா எந்திரிக்கல. அந்த பதி தான் வந்து என்ன எழுப்பியிருக்காரு. நானா படிச்சேன் அப்படின்னு நாம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. நான் அந்த என்னுடைய கண்ணாகிய கருவி அத பாக்குது. நான் வாசிக்கிறேன். ஆனா, நீ பார்க்கிறது என்ன? நீ வாசிக்கிறது என்ன? நீ புரிஞ்சுக்கிறது என்ன? அப்படிங்கிறத எனக்குள்ள ஒருத்தன் இருந்து ஒவ்வொரு நொடியும் சொல்லிக் குடுத்துக்கிட்டே இருக்கான். ஏன்னா, நமக்கு இருக்கிறது சிற்றறிவு தானே! அப்ப பேரறிவு உள்ள ஒரு பொருள் நமக்கு சொல்லிக் குடுத்தா தான் இந்த சிற்றறிவு தெரியும். அப்ப நான் படிச்சேன், நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினேன், நான் எழுதினேன் அப்படின்னா, எனக்கு இறைவன் இருந்து சொல்லிக் குடுக்குறாரு, நான் படிக்கிறேன். இறைவன் சொல்ல சொல்ல நான் எழுதுறேன். இறைவன் சொல்ல சொல்ல நான் எழுதுனதுனால எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சுச்சு. நானா எதுவுமே செய்யல அப்படிங்கிற அந்த புரிதல் நமக்கு என்னைக்கு வருதோ, அப்பதான் அந்த ஆணவம் வந்து நமக்குள்ள இருக்கிறது மாறும். இந்த ஆணவம் வந்து நம்ம நம்ம சாகுற வரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். நான் போயிட்டா நான் என் பிள்ளைங்க என்ன செய்வாங்க? நான் சம்பாதிச்ச சொத்து என்ன ஆகும்னு அந்த நான் அப்படிங்கிறது நம்மள விட்டு போகவே செய்யாது. ஏன்னா இறைவன் அந்த பாசத்துல இருந்து தானே எல்லாத்தையும் படைத்தாரு. அப்ப அந்த பாசம் நம்ம கூட ஒட்டிக்கிட்டே தான் இருக்கும். அப்ப நான்னு நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கோம் இல்லையா? அது அது வந்து மலம், பாசம். அப்ப அது இந்த பாசத்த விட்டுட்டு நாம இறைவன போய் அடையணும் அப்படின்னா, இந்த நான் அப்படிங்கிற அந்த ஆணவத்த நாம விடணும். நம்ம இப்ப நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். இப்ப நானே வந்து புரிஞ்சுக்கிறேன். ஆரம்பத்துல நான் எப்படி இருப்பேன்னா, இன்னைக்கு வந்து யோகா கிளாஸ் எடுக்க போறோம் அப்படின்னா, நாளே நான் வந்து கொஞ்சம் யோசித்து வைப்பேன். நாளைக்கு வந்து நம்ம கிட்னிக்கான ஆசனாஸ் எடுக்கணும் அப்படின்னா, அப்ப இந்த ஒரு பேக் பெண்ட் செய்வோம், ஒரு ஃபார்வர்ட் பெண்ட் செய்வோம்னு அப்படி நானாவே மைண்ட்ல யோசிப்பேன். அப்புறம் நானாவே போய் அதே மாதிரி கிளாஸ் எடுப்பேன். அன்னைக்கு ஸ்டூடண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, "இன்னைக்கு கிளாஸ் நல்லா இருந்துச்சு. உண்மையிலே எனக்கு வந்து கிட்னிய நல்லா ஆக்டிவேட் பண்ண மாதிரி இருந்துச்சு" அப்படின்னு சொல்லவும், எனக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துரும். ச்சே! நான் நல்லா பண்ணி, நான் நல்லா கிளாஸ் எடுத்துட்டேன் அப்படின்னு. அப்புறம் இந்த சைவ சித்தாந்தம் இதெல்லாம் படிக்க படிக்க அப்பதான் என்ன புரிஞ்சுச்சுன்னா, நான் வந்து எதையுமே ப்ரிப்பேர் பண்ணல. இறைவன் சொல்லி தான் எனக்கு அது புரிஞ்சிருக்கு. நான் எதுவுமே கிளாஸ் எடுக்கல. எனக்குள்ள இருந்து அவன் தான் இயக்கி எடுத்திருக்கான். அப்ப அவங்க நல்லா இருந்துச்சுன்னு சொன்னது என்ன சொல்லல. இறைவன தான் சொல்லியிருக்காங்க. நாம இந்த இடத்துல ஒண்ணுமே இல்ல. அவர் தான் எல்லாமே போல அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்துல எனக்கு வந்து இந்த சைவ சித்தாந்தம் படிக்கும்போது புரியுது. ஆனாலும் என்ன பண்ணுதுன்னா, அத என்னால முழுசுமா ஏத்துக்க முடியல. சிலர் சொல்லும்போது நம்மள அறியாமலே, "ஆமாமா, நான் இன்னைக்கு நல்லா எடுத்துட்டேனோ" அப்படின்னு வருது. சில நேரம், "ஐயோ! கிளாஸ்க்கு நேரம் ஆயிடுச்சு. நம்ம இன்னைக்கு என்ன ஆசனாஸ்ன்னு ஒண்ணுமே ப்ரிப்பேர் பண்ணலையே! நான் இன்னும் ஒண்ணுமே செய்யலையேன்னு" திரும்ப அந்த நான் அப்படிங்கிறது வந்துருது.
அந்த ஆசனங்கள் போக மற்ற நேரம் ஃபுல்லா பிள்ளைங்க கிட்ட சொல்லும்போது, "நான் காலையில இருந்து நான் சமைச்சேன், நீ ஏன் சாப்பிட மாட்டேங்கிற?" அப்படின்னு அந்த மறந்து போய் நான்கிறது நமக்கு வாழ்க்கையோட வந்துகிட்டே தான் இருக்கு. நாம இத படிச்சு தெரிஞ்சுக்கிறது வேற, புரிஞ்சுக்கிறது வேற. ஆனா, அத உணர்றதுக்கு நமக்கு இன்னும் பக்குவம் வரும். அந்த நான்கிறது ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிறத உணர்ந்த நிலை வேற ஒரு நிலை. அதுதான் ஞானிகளுடைய நிலை. அந்த நிலைக்கு நாம போறப்ப தான் அந்த பாசத்த நாம விடுறோம். பாசத்திலிருந்து விட்டுருக்கோம். இறைவன தேட போறோம்னு அர்த்தம். அப்ப அந்த ஆணவம் அப்படிங்கிறது பாசத்துல ஒரு விஷயம். 2வது வந்து கன்மம். கன்மம்னா கர்மம்னு சொல்லலாம். செயல்கள் அப்படின்னும் சொல்லலாம். இந்த இப் இப்போ நம்ம வந்து நினைக்கிறோம் இல்லையா? எப்படியாவது இந்த 1 வருஷத்துல பிஜி டிப்ளமோ டிகிரி முடிச்சிரணும் அப்படின்னு. அது ஒரு செயல். அ நான் நான் செய்யிறேன். நான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு செய்றோம். அ நான் காலையில எந்திரிச்சு பிரஷ் பண்றேன். அது ஒரு செயல். அப்புறம் வீடு கூட்டுறேன் ஒரு செயல். அப்புறம் கிளாஸ்க்கு வந்து கிளாஸ் எடுக்கிறேன். அது ஒரு செயல். அப்ப நம்ம காலையில எந்திரிச்சு தூங்குற வரைக்கும் பார்த்தோம்னா, எத்தன செயல்கள் செய்துகிட்டே இருக்கோம். அப்ப நம்மள அறியாமலே அந்த செயல்களோட நாம இணைந்து இருக்கோம் இல்லையா? இந்த செயல்கள் ஃபுல்லாவே கர்மம் அப்படின்னு சொல்றாரு. அது எல்லாமே பாசம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம வந்து செயலற்று இருக்கிறது தான் பாசத்திலிருந்து விடுபடுறது. அப்ப இப்ப சித்தர்கள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா, அவங்க என்ன செயல் செய்வாங்க? கண்ண மூடிட்டு அப்படியே உட்கார்ந்திருப்பாங்க. எந்த செயலுமே செய்ய மாட்டாங்க. உடல் அசைவு இருக்காது. சாப்பிட மாட்டாங்க. அவங்க வந்து சுவாசத்த தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இமயமலையில போய் ஒரு சித்தர் இருக்காருன்னா, அவருக்கு என்ன அங்க சோறு கிடைக்குமா? தண்ணி கிடைக்குமா? ஒண்ணுமே கிடைக்காது. அந்த குளிர்ல அவருக்கு வந்து ஸ்வெட்டர் கிடைக்குமானா, எதுவுமே இருக்காது. ஆனா, அவங்க உயிரோட இருக்காங்க. எப்படி? அவங்க அந்த கன்மத்துல இருந்து நீங்கிட்டாங்க. நம்ம வந்து அங்க கொண்டு போய் விட்டா, எனக்கு குளிருது, எனக்கு இத குடு, அத குடுன்னு நாம அந்த கர்மத்த செஞ்சுகிட்டே இருப்போம். அந்த கர்மத்த செய்யாம இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு பக்குவம் வரும். ஒரு ஒரு நிலை வேணும். அப்ப அந்த செயல்கள விட்டு இருக்கணும். அது நம்மளால முடியவே செய்யாது. இப்போ வந்து அ என் பிள்ளைங்களுடைய படிப்புக்காகவும், அவங்களுடைய வாழ்க்கைக்காகவும் தான் நான் சம்பாதிச்சுட்டு இருக்கேன். இப்ப கடவுள் என் முன்னாடி வந்துட்டாரு. உன் பொண்ணுக்கு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அவளுக்கு ஃபீஸ் எல்லாம் நான் கட்டிர்றேன். நீ வந்து கிளாஸ் எடுக்க வேண்டாம். சும்மா உட்காரு அப்டின்னா, என்னால இருக்கவே முடியாது. ஏன்னா, என் பிள்ளைல்ல, நான் பார்க்கணும்ல, நான் செய்யணும்லன்னு அந்த ஆணவமும் வந்துரும், அந்த கன்மமும் வந்துரும். நம்மளால இருக்கவே முடியாது. அந்த வடிவேலு ஒரு காமெடில சொல்வான் இல்லையா? "சும்மா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இருந்து பாருன்னு." அதே மாதிரி தான் நம்மளால அந்த கன்மத்த செய்யாம இருக்கவே முடியாது. கன்மத்த செஞ்சுகிட்டே தான் இருக்கோம். அந்த கன்மமே பாசம் அப்படின்னு சொல்ற அந்த கன்மத்த நீ விட்டேனா தான் பதிய போய் அடைய முடியும். நீ எப்ப விடுவ அப்படிங்கிறது தான் பாசத்துல இருந்து விடுபடுறது. 3வது விஷயம் மாயை. மாயைன்னா என்னன்னா, அது இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இல்லாம போயிடும். இருக்கிறது உண்மதான். ஆனா அது இல்ல அப்படிங்கிறது. இப்ப இந்த உலகமே எப்ப வரைக்கும் இருக்கும்னா, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும். நான் பார்க்கிற உலகம் வேற, நீங்க பார்க்கிற உலகம் வேற. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உலகம் இருக்கு. இப்ப என்னுடைய உலகம் என்னன்னா, என்னுடைய ஃபேமிலி என் உலகம். என் அம்மா, என் அப்பா, என் ஹஸ்பண்ட் இது என்னோட உலகம். இந்த உலகத்துக்குள்ள நான் ஒரு யோகா டீச்சரா இருக்கேன். நான் வந்து டெய்லி இந்த இந்த இதெல்லாம் செய்றேன் அப்படிங்கிறது என் உலகம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உலகம் இருக்கு. என்னைக்கு இந்த உலகம் மறைஞ்சு போகும் அப்படின்னா, நான் இறந்துட்டேன்னா இந்த உலகம் வந்து மறைஞ்சு போயிரும். அப்ப நான் பார்த்துட்டு இருக்கிறது, இது எல்லாமே வந்து மாயை. இது இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அது வந்து இல்ல. அப்படிங்கிற அந்த அந்த புரிதல் வரணும். அது அந்த புரிதல் வரும்போது, மாயைய விட்டு நாம வந்து விலகுறோம். பாசத்த விட்டு விலகுறோம். அப்ப இந்த 3ல இருந்தும் நாம எப்ப விலகுறோமோ, அதுதான் பாசத்துல இருந்து விலகுறது. அப்பதான் என்ன பண்றோம், நம்ம பதிய போய் அடைய முடியும். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் சொல்றாங்க சைவ சித்தாந்தத்துல. நீ பதிய தேடி போகணும். பாசத்த விடுபடணும். பாசத்த எப்படி விட முடியும்னா, உனக்குள்ள இருக்கிற ஆணவத்த விட்டுரு. உனக்குள்ள இருக்கிற கன்மத்த விட்டுரு. அந்த மாயையும் விட்டுரு. விட்டுட்டேன்னா, நீ பாசத்த விட்டுருவ. நீ பதிய போய் அடைஞ்சிரலாம். இதுதான் சைவ சித்தாந்தத்துடைய கான்செப்ட். நாம இந்த 3ம் இப்படிதான் வந்து இணைக்கப்பட்டிருக்கு. இப்ப நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா, இந்த இந்த விஷயங்கள தான் படிக்க போறோம். அந்த மேஜிக் மாதிரி இறைவன் வந்து
பாசத்தை எடுத்து இது எல்லாத்தையும் படைச்சிட்டாரு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது எப்படி படைச்சாரு? அது எப்படி அவரால ஒரு நொடியில படைக்க முடிஞ்சுச்சு? அப்படிங்கிறத நம்ம விரிவா இந்த சைவ சித்தாந்தத்துல பார்ப்போம். அத நம்ம அடுத்த கிளாஸ் பார்ப்போம். எப்படி இறைவன் இந்த பிரபஞ்சத்த உருவாக்குறாரு? எப்படி இந்த உடல படைக்கிறாரு? எப்படி இந்த ஆன்மாவையும், உடலையும் இணைக்கிறாரு? பாசத்த எதுக்கு அவர் இப்படி படைத்து இயக்குறாரு? அப்படிங்கிறத நாம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இப்ப இதுவரை பார்த்ததுல எதுவும் சந்தேகம் இருந்தா கேளுங்க. ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு ஆண்டி நினைக்கிறேன். சொல்லு பவ்யா. ஆண்டி அப்ப நம்ம வந்து இந்த காட் நம்மள ஒரு இன்ஸ்ட்ருமெண்டாவ தான் யூஸ் பண்றாரா? இன்ஸ்ட்ருமெண்ட்டா யூஸ் பண்ணல. நம்ம வந்து பாசத்துல போய் கஷ்டப்படுறோமே, நம்ம மேல அவருக்கு கருணை இருக்கு. அவர் பாட்டுல இருக்கலாம்ல, இந்த ஆன்மாக்கள் வந்து எப்படியோ பாசத்துல போய் கிடக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டு இருக்கலாம்ல. அவரால விட முடியல. அதுக்கு அறிவு இருக்கு. ஏன் அறிவில்லாத பொருளோட போய் சேர்ந்துருச்சு? சரி நம்ம சொன்னா அது புரிஞ்சுக்குமேன்னு சொல்லி கருணையினால தான் அவர் ஹெல்ப் பண்ண தான் வர்றாரே தவிர இன்ஸ்ட்ருமெண்டாலாம் நினைக்கல. இல்ல மேம், இந்த கிருஷ்ணரே அவரு அப்படிதானே மேம் வருவாங்க? கிருஷ்ணர் எப்படி வருவாரு? இல்ல இல்ல மேம், கிருஷ்ணர் ஆ. மாதிரி அவங்க அவதார் எடுத்து வருவாங்கல்ல. ஆமா. அது எல்லாமே நம்ம வந்து அவருடைய அ அவர பத்தி நாம புரிந்துக்கிறதுக்கு அவருக்குன்னு ஒரு உருவம் குடுத்து, சில கதைகள் சொல்லி, அவருடைய செயல்கள் எப்படி இருக்கும்னு சொன்னா, நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்படுறது தான். ஓகே மேம். இறைவன் வந்து உருவமா அந்த மாதிரியும் வந்து நமக்கு ஒரு காலகட்டத்துல ஞானத்த குடுத்திருக்காரு. இப்ப அவர் அருவமாவும் வருவாரு. உருவமாவும் வருவாரு. ஏதோ ஒரு விதத்துல அது நம்ம சொன்னோம் இல்லையா? யாருக்கு வீடு பேறு அடையணுங்கிற எண்ணம் வருதோ, அவங்களுக்கு தான் அவர் அருவமாவும் வந்து, உருவமாவும் வந்து அந்த பாசத்த விட்டு நீங்கி அழைத்து செல்வாரு. மேம் அதுவரைக்கும் மற்றவங்க மேமா வீடு பேருனா என்னது மேம்? வீடு இப்ப நீ எங்க இருக்க? உன் வீட்ல தானே இருக்க. ஆமா மேம். உன் வீட்ல இருக்கும்போது நீ எப்படி இருப்ப? நீ நெனச்ச நேரம் தூங்கலாம். நீ நெனச்ச இடத்துல படுக்கலாம். நீ நெனச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கலாம். நீ நெனச்ச மாதிரி இருக்கலாம்ல. உனக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கு இல்லையா? ஆமா மேம். இப்ப நீ ஸ்கூலுக்கு போனேன்னா எப்படி இருக்கணும்? ஒரு கரெக்ட்டா அந்த கட்டுப்பாடு. அந்த பொசிஷன்ல உட்கார்ந்திருக்கணும். யூனிஃபார்ம் போட்டிருக்கணும். உனக்கு அங்க ரூல்ஸ் இருக்குல்ல. ஃப்ரீடம் கிடையாதுல்ல. அந்த ரூல்ஸ் படி இருப்ப. இப்ப நீ எங்க வீட்டுக்கு வர்றேன்னு வச்சுக்கோ. எங்க வீட்ல உங்க வீடு மாதிரி இருப்பியா? இல்ல மேம். இல்ல. இங்கேயும் உனக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். உங்க அம்மா சொல்வாங்க, "அங்க போனேன்னா, நீ உன் இஷ்டப்படிலாம் இருக்கக்கூடாது. அது நம்ம வீடு கிடையாது. இப்படிதான் இருக்கணும்னு" சொல்வாங்க இல்லையா? அப்ப நம்ம வீட்ல இருக்கக்கூடிய ஃப்ரீடம் வந்து வேற எங்கேயுமே இருக்காது. அது நம்ம வீட்ல மட்டும் தான் இருக்கும். அத நம்மளால உணர முடியும். அதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு பிறவியும் எடுத்து இந்த பூமிக்குள்ள வந்தாலும், நமக்கு இங்க வந்து எந்த ஃப்ரீடமுமே கிடையாது. ஆனா, நம்ம எந்த இடத்துல இருந்து வந்தோமோ, அதே இடத்துக்கு போயிட்டோம்னா, நமக்கு அந்த ஃப்ரீடம் வந்து இருக்கும். அப்ப அத தான் நாம வீடு பேறு அடைதல் அப்படின்னு சொல்றோம். இந்த வீட்ல நமக்கு இருக்கிற ஃப்ரீடம், அந்த வீட்ல இருக்கும் அப்படின்னு நமக்கு இது மாதிரி அது அப்படின்னு உணர்த்துறது தான் வீடு பேறு அடைதல். இந்த வீட விட்டுட்டு, நீ இது வந்து கொஞ்ச நாள் தானே, நீ 60 வயசு வாழப் போறேன்னா, இந்த வீடு உனக்கு 60 வயசு வரைக்கும் தான். இது நிரந்தரமான வீடு கிடையாது. நீ இப்ப இருக்கிற வீடு. உனக்கு நிரந்தரமான வீடு எதுன்னா, நீ எங்க இருந்து வந்தியோ அதான் நிரந்தரமான வீடு. இந்த உடல் தான் வீடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, எவ்வளோ நாள் நீ இந்த வீட்டுக்குள்ள இருப்ப? இந்த பிறவி இந்த வீட்டுக்குள்ள நீ இருப்ப. அடுத்த பிறவி உனக்கு வேற ஒரு வீடு குடுப்பாங்க. அப்ப நீ இப்ப வீடு வீடா தான் போய்க்கிட்டே இருக்க. எப்போ உனக்கு அந்த நிரந்தரமான வீட்டுக்கு போறியோ, அப்பதான் உனக்கு அந்த ஃப்ரீடம் கிடைக்கும். அதுதான் வீடு பேரடைதல். ஓகே ஆண்டி. ஓகே பவ்யா. வேறு சந்தேகம்? அ
புரியுதா? உங்களுடைய கருத்தை இல்லைன்னா சொல்லுங்க. லிங்கேஸ்வரிக்கு புரியுது. ரொம்ப அருமையா இருந்ததுப்பா. ஓகே. அந்த ரொம்ப புரியுது இல்ல. ஏன்னா ரொம்ப தெளிவா புரிஞ்சாதான் நம்ம இருந்தது. அடுத்து வரக்கூடிய பாடங்கள், அந்த தத்துவங்கள் எல்லாமே நமக்கு புரியும். புரியுது பிரியா. ஓகே ஆஷா. ஓகே. நான் பாட்டுல புரியுது ஆண்டி. நடத்திட்டு. ஓகே. நல்லா இருந்தது ஆண்டி. ஓகேடா, ஓகேடா. சரி. ஓகே மேம். தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம அந்த இறைவன் எப்படி இந்த உலகத்தை படைக்கிறாரு, ஏன் படைக்கிறாரு, எப்படி அந்த பசுக்கு இந்த ஆன்மா அப்படிங்கிற தோற்றத்தை எப்படி கொடுக்கறாரு அப்படிங்கிறத அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இப்ப கிளாஸை முடிச்சுக்கலாம். ஓம் திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை முடிப்போம். அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி. சூப்பர். वीडियोस बनाने हैं फिल्मोरा है ना।